பரவாயில்ல கேளு, ஒண்ணும் குறைஞ்சு போயிடாது. மன்னிச்சுக்கடி கழுதை. ஜெயா, எத்தனை கோடி பணம் இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு இருக்கிற சந்தோஷம் வேற என்னைக்குமே இருந்ததில்லை. எப்படியோ நான் உனக்கு அடிமை ஆயிட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமைகளா இருக்கிறதுல உள்ள சுகம் எஜமானர்களாயிட்டா இருக்கிறது இல்லை இல்லையா? என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல, ஆனா நீ சொன்ன சரியாத்தான் இருக்கும். ஜெயா, அப்பா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் சேது, எதுக்கும் மீறி கலங்காத உன் கண்ணு இப்ப ஏன் கலங்குது? உன்னுடைய எதிர்காலத்துல நட்சத்திரம் பழி வாங்குற படலத்துல உனக்கு பங்கு இருந்தாலும் என்னுடைய வற்புறுத்தலுக்காக நீ மகத்தான தியாகத்தை செஞ்சிருக்க. அதை என்னால மறக்க முடியல. ஜெயா, உன்னுடைய தியாகம் வீண் போகாதம்மா. நான் உன்னை தனியா விட்டுட்டு போறேன், நீ கவலைப்படாத. அறுக்க முடியாத இரும்பு வரைய போட்டு சிங்கத்தை பிடிச்சமே, அது முதல் கட்டம். அது முதுகு மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு அது வசிக்கிற குகைக்குள்ளார நுழைஞ்சிருக்கிறமே, இது 2வது கட்டம். அதோட விஷப்பல்ல புடுங்க வேண்டியதாமா 3வது கட்டம். இனிமே தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல அந்த மிருகம் உன்னையே அடிச்சு தனக்கே இரையாக்கிக்கோ. ஜெயா, மறுபடியும் மறுபடியும் வருவேன். வருவம்மா, கவலைப்படாத. ஏன் முதலாளி பார்வையை வேற பக்கம் திருப்பிட்டீங்க? என்ன பார்க்க பிடிக்கலையா? மறுபடியும் என்ன பார்த்து அப்படி சிரிக்காது. ஏன்? நீ சிரிக்கும் போது உன் கண்ணுல மின்னல் மாதிரி ஒரு ஒளி ஏற்படுது. அந்த ஒளியை நேருக்கு நேரா சந்திக்கிற சக்தி என் கண்களுக்கு இல்லை. அதனாலதான் முகத்தை திருப்பிக்க வேண்டியிருக்கு. என்ன பார்க்கும் போதெல்லாம் நீங்க இப்படி பேசுறதுனால தான் அதை நினைச்சு என்னால சிரிக்காம இருக்க முடியல. நீ ஒரு அபூர்வமான பெண்ணா இருக்கிற, அதனாலதான் உன்னுடைய பேச்சு செய்கை எல்லாமே எனக்கு வழக்கத்துக்கு விரோதமா தெரியுது. அப்படி பார்த்தா நம்ம கல்யாணம் கூட வழக்கத்துக்கு விரோதம் தான். நம்ம கல்யாணம் வழக்கத்துக்கு விரோதமா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற முதலிரவு வழக்கமானது தானே? முதலிரவு வழக்கமானதுதான். ஆனா நான் பால் பழம் பன்னீர் சொம்பு எடுத்துக்கிட்டு வராம ஒரு கட்டு புஸ்தகங்களோட வந்திருக்கிறதா வழக்கத்துக்கு விரோதானது. அதுதான் ஏன்னு எனக்கும் புரியல. ஆரம்பத்துல எனக்கும் அது புரியாமத்தான் இருந்தது. பால் பழம் இதுல எல்லாம் இருக்கிற ருசி விட படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய ருசிகரமான விஷயங்கள் இதுல ஏராளமா இருக்குன்னு அப்புறம் தான் எனக்கும் தெரிஞ்சது. ஜெயா, நீ தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயம் என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கலாமா? எத்தனையோ பேருடைய முதல் இரவு வெறும் டீ பண்ணோட போயிடுது. அவங்களுக்கெல்லாம் நிரந்தரமா பாலும் பழமும் கிடைக்கிறதுக்கு என்ன வழின்னு இதுல எல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. பாத்தீங்களா? கேபிட்டல், அதாவது மூலதனம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது எந்த நேரத்துக்கு நல்லது. ஏன்னா நம்ம மாதிரி கோடிக்கணக்கான பணத்தை மூலதனமா போட்டு முடக்கி வச்சிருக்கவங்க நம்ம எதிரியோட பலத்தையும் பலவீனத்தையும் சரியா தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? அவங்க பலமும் பலவீனமும் உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் தூக்கி வெளியே ஏறி. ஆமா, கோபம் என் மேலையா அவங்க மேலையா? உன் மேலதான். என் மேல என்ன கோபம்? பின்ன முதல் இரவுங்கிறது லெனினையும் மார்க்ஸையும் பத்தி தெரிஞ்சுக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மன்னிக்கணும், முதல் இரவு எதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எதுக்காகவா? ஒரு ஆணும் பெண்ணும் எந்த இன்பத்தையும் சமமா பெறணும், அதுதான் தர்மம். ஒரு வகையில அதுவும் சமதர்மம் தான். அதுக்கு முன்னால அந்த சமதர்மத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஐயோ, அதெல்லாம் நாளைக்கு காலையில தெரிஞ்சுக்கிறேனே. ஐயோ, இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? அப்படி கேட்டீங்கன்னா அதுக்கு நான் வச்சிருக்கிறேன் அருமையான புஸ்தகங்கள். வா, இத பத்தியா எப்படி இருக்கு? ஆஃப்டர் ஆல் செக்ஸ். என்ன அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டேன்? ஆஃப்டர் ஆல் செக்ஸ்னு. we are all after sex. இந்த மாதிரியான இன்பங்கள் அனுபவிக்கிறது தான் வாழ்க்கையினுடைய உச்சகட்டமே. இப்போ நீ எதுக்காக என்ன கல்யாணம் செய்துக்கிட்ட? பழி வாங்குறதுக்கு. என்னது பழி வாங்குறதுக்கா? யார? தகப்ப மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு அவர் பொண்ணு மாதிரி இருக்கிற ஒருத்தி மனைவி ஆகலாமா அப்படின்னு கேட்கிற சமூகத்தை. இப்போ என்ன நீ பழி வாங்காம இப்படி வா. ஐயா, இதுல படுத்தா என்னால அமைதியா தூங்க முடியாது. ஜில்லுன்னு இருக்கிற கட்டாந்தரையில கைய தலைக்கு வச்சு
கீழே படுத்தா தான் எனக்கு தூக்கம் வரும். எது மேலேயாவது படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும். என் பழக்கம் அப்படி. என் பழக்கம் இப்படி. உங்களுக்காக அதை மாத்திக்க முடியுமா? என் பழக்கத்தை நான் மாத்திக்கிறேன். ஜெயா, வாழ்க்கையிலேயே முதல் தடவையா கீழே இறங்கி வெறும் தரையில உட்கார்றேன் உனக்காக. நான் உங்க மனைவிங்கிற ஞாபகமே இப்பதான் எனக்கு வந்தது. விளக்கு இன்னும் எரியணுமா? இப்ப சிரிச்சதுக்கு ஈடா கொடுக்கறதுக்கு கடைசியா என்கிட்ட இந்த சாவி கொத்துதான் மிச்சம் இருக்கு. அதையும் வாங்கிக்க. என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? பிடிங்கடா அவனை. யாரும் விட்டு நெருங்காது. திட்டம் போட்டு என்னை வற்புறுத்தி திருவனந்தபுரத்துக்கு அனுப்பும் போதே சந்தேகப்பட்டேன். இதுல ஏதோ சதி இருக்குன்னு. இங்க வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. கல்யாண வயசு ஒரு பெண்ணு கூட இருக்கும் போதே இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு நீங்க முன்னாடி வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்களுடைய கேவலமான இச்சையை பூர்த்தி செய்யறதுக்காக தன்னையே பலியிட்டுக்கிட்டாலே அந்த பரிதாபத்துக்குரியவை யாரு? அவன் முகத்தை நான் பார்க்கணும். முகத்தை பாத்தியாடா? நான் முகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நெத்தியிலேயே எழுதி விட்டிருக்க அவளும் ஒரு துரோகின். ஐயோ, ரத்தங்க. ஆமா, அது ஏன் ரத்தம். இவரை பிடிச்சு கொண்டாங்க. தொடர்ந்து இங்க நீங்க வேலைக்கு இருக்கணும்னா நான் சொன்னதை செய்யுங்க. சர்வாதிகாரத்தின் மூலமே ஒரு நாடு சுபீட்சம் அடைய முடியும் என்கிறார் லெனின். தொழில்களை தேசியமயமாக்குவது ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கு அறிகுறி என்கிறார் நேரு. சமுதாயத்தில் மறுமலர்ச்சி ஏற்பட்டால்தான் மக்களிடையே மறுமலர்ச்சி ஏற்படும் என்கிறார் அறிஞர் அண்ணா. இந்த பொன்மொழியில இருந்தாலும் ஒதுக்க போறேன். பரவாயில்லையே, நீங்களும் பாடத்துல தேறிடுவீங்க போல இருக்கே. வேற என்ன செய்ய முடியும்? வாத்தியாரமா மாதிரி 24 மணி நேரம் இதையே சொல்லி என் பிராணனையே வாங்கிட்டு இருக்கிறேன். ஒரு கோடீஸ்வரன் இவங்களை எல்லாம் பத்தி நினைக்கிறது ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கான அறிகுறி இல்லையா? நான் இப்ப சீரியஸாவே கேக்குறேன். சதா சர்வதா காலம் என் நெஞ்சில சுருக்குன்னு தைக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கிறிய. உண்மையில எனக்கு சந்தேகமா இருக்கு. புரட்சிக்காரியோன்னு சந்தேகமா? இந்த தேகத்துல சந்தேகம் இருக்கு. நான் இருந்தது, வளர்ந்தது, பார்த்தது, பழகினது எல்லாமே அந்த மாதிரி நாடுகள்ல. அதனாலதான் என் ரத்தத்திலேயே ஊறி போச்சு. கோச்சுக்காதீங்க முதலாளி. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே. என்ன என்ன? இன்னைக்கு என் தம்பி பாரிஸ்ல இருந்து வரப்போறான். நம்ம ஏர்போர்ட்டுக்கு போய் அவனை அழைச்சிட்டு வரலாம். நான் எதுக்கு அங்க வரணுமா? எதுக்கா? உங்க மச்சனை உங்கள மாதிரியே பணக்கார, நம்ம கல்யாணத்துக்கு கூட அவனால வர முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு முதல்ல நம்ம வீட்டுக்கு வரும்போது நீங்களும் வந்து மாலை போட்டு மரியாதையா அழைச்சிட்டு வர வேண்டாமா? வாங்க முதலாளி. வர மீட் மை பிரதர் இல்ல சேது. இப்பதான் பாரிஸ்ல இருந்து வர்றாரு. வணக்கம். பி சீட்டட். உங்களை எங்கேயோ பார்த்ததாக ஞாபகம் இருக்கு. நான் இந்தியாவுக்கே இதான் முதல் வாட்டி வர்றேன். நீங்க ஃபாரின் வந்திருக்கீங்களா? ஆமா, வந்திருக்கனே. அங்கதான் நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கணும். ஓஹோ, பிரான்ஸ்ல மீட் பண்ணிருப்போமோ? ஒரே குழப்பமா இருக்கே. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டுமா? ஏரோட்ரம்லயே சொன்னா ரொம்ப டயர்டா இருக்குன்னு. நாளைக்கு ஃப்ரீயா பார்க்கலாம். ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? ஆமா. சார், ஐயோ, இதெல்லாம் வாங்க கூடாதுங்க. மகா பாவம், தப்புங்க. ஸ்ரீராம ஜெயங்க, ஸ்ரீராம ஜெயங்க. ஊரை கூட்டுற மாதிரி கத்துற. நீ எல்லாம் ஏன் தெரியுமா இப்படியாக இன்னும் இப்படியே இருக்கிற? என்னால தாண்ட போட. நெக்லஸ் அத்தனையும் வைரம். 1000 பேரை கொள்ற அளவுக்கு ஒரு வைர நெக்லஸ். ஆமா,
எங்க அப்பா மாதிரி 1000 ஏழைகள்